அந்த பிரேஸை விட்டு வெளியே வரும்போது டெலிட் ஆயிருமா அப்படிங்கிற லைஃப் டைமை குறிக்கிறது தான் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஸோ நம்மக்கிட்ட சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்குது. ஆட்டோ, ஸ்டாட்டிக், எக்ஸ்டர்ன், ரெஜிஸ்டர்னு. ஆட்டோ ஸ்டோரேஜ் வேரியபிள்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எந்த ஒரு கீவேர்டும் இல்லாமல் இன்ட் a = 10 அப்படின்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடுக்குறது எல்லாமே நார்மலாக ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸாக எடுத்துக்கும். ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ்னால் என்னென்னா, இதில் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஆட்டோ இஸ் a default storage class for any variable inside a function or a braces. அதாவது ஒரு இஃப்குள்ளேயோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ நம்ம கிரியேட் பண்ணுற நார்மல் வேரியபிள் எல்லாமே ஆட்டோன்னு தான் எடுத்துக்கும். அப்படிப்பட்ட ஆட்டோ ஸ்டோரேஜ் வேரியபிள் என்ன ஆகும்னா, அந்த ஸ்கோப் விட்டு வெளியே வரும்போது, அந்த பிரேசஸ் விட்டு கண்ட்ரோல் வெளியே வரும்போது டெலிட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட் பாருங்க, இஃப் ஆஃப் 1ன்னு கொடுத்துக்கோமா, ட்ரூ ஆயிரும், கண்டிஷன் ட்ரூ, உள்ள வந்துடும் int a = 5. இந்த இடத்துல தான் a கிரியேட் ஆகுது. a = a+1 வந்து 5 + 1 6ன்னு வந்துடும். இந்த பிரேசஸ் விட்டு வெளியே வரும்போது ஏவை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோமா, இந்த லைனில் எரர் வரும். ஏன்னா ஏவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கோப்புக்குள்ளே தான் அலவுட், ஏன்னா இங்கே தான் கிரியேட் ஆயிருக்கு, இது ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ். அப்போ இந்த ஸ்கோப் விட்டு வெளியே வரும்போது இந்த வேரியபிள் டெலிட் ஆயிரும். அப்போ ஏங்கிற ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டும். இதை நான் உங்களுக்கு கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். int a = 10. printfல டைரக்டாவே a பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ எரர் வரும் பாருங்க. என்னென்ன வருது, a is undeclared அப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும், கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஏங்கிற ஒரு வேரியபிள் இது வரைக்கும் டிக்ளேரே பண்ணல அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா இஃப்குள்ளே வரும்போது ஒரு வேரியபிள் டிக்ளேர் ஆகுது ஏன்னு, டிக்ளேர் ஆனதுக்கப்புறம் வேல்யூ 10ன்னு பிரிண்ட் உள்ள ரைட் ஆயிடுது. கண்ட்ரோல் வந்து இந்த பிரேஸ் விட்டு வெளியே வரும்போது, இந்த ஸ்கோப் விட்டு வெளியே வரும்போது, இது லோக்கல் வேரியபிள்ங்கிறனால, ஆட்டோ வேரியபிள்ங்கிறனால இதை விட்டு வெளியே வரும்போது டெலிட் ஆயிரும். அப்போ கண்ட்ரோலுக்கு இந்த இடத்துல வரும்போது என்ன தோணும், ஏங்கிற ஒரு வேரியபிளே இல்லை, இவன் ஏன் கால் பண்ணியிருக்கான்னு சொல்லும். ஸோ அதனால தான் ஏ அன்டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதான் வந்து ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ். ஸோ அதனால தான் இஃப்க்குள்ள கிரியேட் பண்ண ஒரு வேரியபிள் இஃப்பை விட்டு வெளியே வரும்போது டெலிட் ஆயிரும். இதுதான் வந்து லோக்கல் ஸ்கோப்பு. ஆட்டோ அப்படிங்கிற, அதாவது எந்த கீவேர்டும் இல்லாத int a = 5 அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்துருந்தோம்னா அது டிஃபால்ட்டாக ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸாக எடுத்துக்கும். இந்த ஸ்கோப்புக்குள்ள மட்டும்தான் அது உயிரோடு இருக்கும், வெளியே வரும்போது டெலிட் ஆயிரும். அடுத்தது செகண்ட் டைப், ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு ஒரு பார்ட் இருக்கும். அது வந்து ஒரு சின்ன மெமரி, ரேமை விட, ரேண்டம் ஆக்சஸ் மெமரியோட ஃபாஸ்ட்டு. இப்போ இதோடைய விஷயம் என்னன்னா, கீழே கடைசி பாயிண்ட் பாருங்க, ரெஜிஸ்டர் int a. ஒரு int a-வை ரெஜிஸ்டர் int a-வா போடும்போது என்ன ஆகும்னா, கம்பைலர் வந்து ரெஜிஸ்டரில் வந்து இடம் இருக்கான்னு பார்க்கும். அப்படி இடம் இருந்துச்சுன்னா அந்த வேரியபிள் a-வை வந்து ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணிடும். அப்படி இடம் இல்லைன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் ஸ்டோர் பண்ணும். ஆனால் ரெஜிஸ்டர் int a-ன்னு கொடுக்கும்போது கண்டிப்பாக ரெஜிஸ்டர்லாம் ஸ்டோர் ஆகும்னு அஷூரன்ஸ்லாம் கிடையாது. பட் இடம் இருந்துச்சுன்னா ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து ஆக்சஸிங் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஒரு பாயிண்ட். ஸோ ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ்னா என்னன்னா, இட் ட்ரைஸ் டு ஸ்டோர் த வேரியபிள் இன் ரெஜிஸ்டர், அவ்வளோதான். அடுத்தது இந்த முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம ஸ்கேன்எஃப்லாம் யூஸ் பண்ணும்போது ஆம்பர்சன்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆம்பர்சன்ட் வந்து ரெஜிஸ்டரில் ஒர்க் ஆகாது. ஏன்னா ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் மெமரி அட்ரஸ் கிடையாது, அதனால அப்படி யூஸ் பண்ண முடியாது. அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு நான் கோடில் காட்டுறேன். int star b. ஸ்டார் அப்படின்னா பாயிண்டர் வேரியபிள்னு உங்களுக்கு தெரியும். பாயிண்டர்னா என்ன, a variable that holds address of another variable. இந்த பாயிண்டர் வேரியபிளை ரெஜிஸ்டராக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து மெமரி ஆக்சஸ் பண்ண போகிறது இல்லை. இந்த இடத்துல பாருங்க, ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் a, அதாவது a உடைய அட்ரஸை கொண்டு போய் பியில் ஸ்டோர் பண்ணுறோம். பிங்கிறது வந்து என்ன, ஒரு ரெஜிஸ்டர். அந்த ரெஜிஸ்டரில் அட்ரஸ் வேல்யூ தான் இருக்க போகுது. ஸோ டைரெக்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது அதாவது ஸ்டார் பின்னு ஆக்சஸ் பண்ணும்போது டைரெக்டாக அந்த ரெஜிஸ்டருக்குள்ளே இருக்க வேல்யூ என்னவோ, அது ரெஜிஸ்டருக்குள்ளே இருக்கிற ஒரு அட்ரஸ், அது வந்து ஒரு பாயிண்டர்னு சொல்லிட்டோமா. இப்போ ஸ்டார் பிங்கும் போது என்ன ஆகும், இந்த ரெஜிஸ்டருக்குள்ளே ஒரு அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸ்க்குள்ளே போய் அதில் இருக்க வேல்யூ எடுத்துட்டோன்னு சொல்லி கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணிடும்.
ஸோ 10 வந்துருச்சா? இப்படி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலா இப்படி கொடுத்து ஸோ ஸ்கேன்எஃப்ல ஆம்பர்சண்ட் தான் கொடுத்தாகணும். இப்போ ஒரு இன்புட் வாங்குறோம், அதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ எரர் வரும் பாருங்க. எரர்னா என்னென்ன வருது? ஏ ரெஜிஸ்டர் வேரியபிள் கேன் பி யூஸ்ட் அஸ் அட்ரஸ் வேரியபிள். ஸோ ரெஜிஸ்டருக்கு அட்ரஸ் இல்லை, அது வந்துருச்சு. ஓகே, அப்போ அந்த ஆம்பர்சண்ட் தூக்கிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுறோம்? கம்பைல் ஆயிடுச்சு, ரன்னும் ஆகும். இப்போ நான் 34ன்னு கொடுத்தேன்னா 34 பிரிண்ட் ஆகாது. இந்த மாதிரி எரர் தான் வரும். அப்படியே எந்த ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்லைடில் சொல்ல வந்திருக்கும். ஆம்பர்சண்ட்லாம் யூஸ் பண்ணுவோம், ரெஜிஸ்டருக்கு அட்ரஸ் கிடையாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணணும்னா அந்த ரெஜிஸ்டரை வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிளாக தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது முக்கியமான டைப் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ். ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்னன்னா, ஒரு வேரியபிள் வந்து ஸ்டாட்டிக்னு டிக்ளேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாட்டிக் இன்டிஏ அப்படின்னு. அந்த லைன் வந்து ப்ரோக்ராமோடைய எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இன்சைடு, அதாவது நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம்ல, இந்த இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு வெளியே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்டாட்டிக்னு கொடுத்துட்டோம்னா, ஒன்ஸ் அது கிரியேட் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அழியாது. நம்ம ஆக்சுவலாக இந்த கேஸில் என்ன பார்த்தோம்? இந்த இடத்துல இன்ட் ஏ ஈக்குவல் டு 5, ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1, இதை விட்டு வெளியே வரும்போது ஆட்டோ வேரியபிள் அழிஞ்சிரும்னு சொன்னோம். ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருந்தால் அழியாது. இந்த இடத்துல ஸ்டாட்டிக் இன்ட் ஏன்னு கொடுத்துட்டோம்னா, ஒன்ஸ் மெமரி வந்து ஏங்கிற வேரியபிள் டிக்ளேர் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த இடத்த விட்டு வெளியே வந்தாலும் அந்த மெமரி வந்து இருக்கும் ஆக்சசிபிள். எப்போ அழியும் அப்படின்னா, ப்ரோக்ராம் முடியும் போது தான் அந்த அந்த மெமரி வந்து அழியும். இதை நான் உங்களுக்கு கோடில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஃபங்க்ஷன் ஆட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் int a ஈக்குவல் டு 1ன்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. printf value of a is %d/n, a, அப்புறம் a ப்ளஸ் ப்ளஸ். அதாவது என்ன பண்ணுறோம்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், அதை பிரிண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை 5 தடவை கால் பண்ணுறேன். 2, 3, 4, 5. ஓகே, ஸோ செமிகாலன் வந்துட்டாலே கம்பைலரை பொறுத்த வரைக்கும் அது அடுத்த லைன். அதனால நம்ம இப்படி தான் அடுத்த லைனில் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரே ஸ்க்ரீனுக்குள்ள அவுட்புட் வரணுங்கிறதுக்காக நான் இப்படியே கொடுத்துட்டேன். 5 தடவை கால் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகணும்? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது ஏங்கிறது இனிஷியலைஸ் ஆகும், 1ன்னு உள்ள என்டர் ஆகும், ஏங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும், ஏ இஸ் 1ன்னு வரும். அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், 2 ஆகும். இது வந்து ஆட்டோ ஸ்டாட்டிக் வேரியபிளா, அதனால என்ன ஆகும்? இந்த ஸ்கோப் விட்டு வெளியே வரும்போது ஏங்கிறது டெலிட் ஆயிரும். செகண்ட் டைம் கால் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஏங்கிற ஒரு மெமரி கிரியேட் ஆகும், அதில் வேல்யூ 1 ஆகும், ஏங்கிறது பிரிண்ட் ஆகும், மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகும், மறுபடியும் டெலிட் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு டைமும் டெலிட் ஆகி கிரியேட் ஆகும். இதுதான் வந்து ஆட்டோ வேரியபிளோடைய நேச்சர். எதுக்கு இதை சொல்றேன்னா, இதை கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். இப்போ இதுவே நான் என்ன பண்றேன், ஸ்டாட்டிக் இன்ட் b ஈக்குவல் டு 1, அதே தான், ஏக்கு என்ன வேல்யூ அதே தான் பிக்கும் கொடுக்குறேன், ஆனால் ஸ்டாட்டிக்னு கொடுக்குறேன். ஸ்லாஷ் டி வேல்யூ ஆஃப் b is %d, a, b. இந்த இடத்துல ஏக்கு என்ன பண்ணுமோ அதே பிக்கும் பண்ணிடும், b ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஏன்னு ஒரு வேரியபிள் வேல்யூ 1 போட்டோம், பின்னு ஒரு வேரியபிள் வேல்யூ 1 போட்டோம், ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் பிரிண்ட் பண்ணிட்டோம், அப்புறம் ஏவையும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், பிவையும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ இதோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லாத்துக்கும் ஒரே கோடு தான், ஆனால் அவுட்புட் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1 ஃபர்ஸ்ட் டைம், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஆட் கால் பண்ணும்போது ஏவோட வேல்யூ 1ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு, 1ன்னு அலாட் ஆயிடுச்சு, பி இனிஷியலைஸ் ஆகி 1ன்னு அலாட் ஆயிடுச்சு, ஏவும் பியும் 1ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு, ஏ இன்க்ரிமெண்ட் ஆகுது, பி இன்க்ரிமெண்ட் ஆகுது. இதை விட்டு வெளியே வரும்போது ஏ டெலிட் ஆயிரும், ஏன்னா அது வந்து ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்கிற வேரியபிள்.
பி வந்து delete ஆகாது. ஏன்னா அது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். நம்மளோட டெஃபினிஷன் என்ன? ஸ்டாட்டிக் வேரியபிள் ஒன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா ப்ரோக்ராம் முடியிற வரைக்கும் delete ஆகாது. அந்த மெமரியில் இருக்க வேல்யூ அப்படியே இருக்கும். நம்ம மாடிஃபை பண்ணால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ ஏங்கிற வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு இருக்கும், பிங்கிற வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு இருக்கும். வெளியே வரும்போது ஏ delete ஆயிரும், பி delete ஆகாது. அப்போ செகண்ட் டைம் ஆட் கால் ஆகுதா? கால் ஆகும்போது ஏ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் ஆகி 1ன்னு உள்ள ஓவர் ரைட் ஆகும், 1ன்னு உள்ள ரைட் ஆகும். ஆனால் ஸ்டாட்டிக் இன்ட்டு பியா, பின்னு ஒரு ஸ்டாட்டிக் இன்ட் ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கும். டெலிட் ஆகாதனால அது அங்கேயே தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ரீஇனிஷியலைஸ் பண்ணாது. ஸோ ஆல்ரெடி பியில் 2 இருக்குது இன்க்ரிமெண்ட் ஆனபடி. போன மெத்தட் கால் பண்ண போது இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு இருக்கும். இந்த லைன் எக்ஸிக்யூட்டே ஆகாது, கிரியேட்டே ஆகாது. வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 1, பி இஸ் 2ன்னு பிரிண்ட் ஆகும். அதுதான் செகண்ட் லைன் வந்து பின்னு 2ன்னு பிரிண்ட் ஆகுது. மறுபடியும் ஏ இன்க்ரிமெண்ட் ஆகி 2க்கு வரும், பி இன்க்ரிமெண்ட் ஆகி 3க்கு வரும். வெளியே வந்தோடனே ஏ டெலிட் ஆயிரும், பி டெலிட் ஆகாது. மறுபடியும் கால் ஆகும், பி 3, 4, 5 இப்படி தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கும் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கும் ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஸோ இது இந்த ஸ்டோரேஜ் கிளாஸோடைய லாஸ்ட் டைப் எக்ஸ்டர்ன். எக்ஸ்டர்ன் அப்படின்னா என்னன்னா, நம்ம ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கிற ஃபைல்லையோ இல்லை அதே ஃபோல்டரில் இருக்க இன்னொரு ஃபைல்லையோ இருக்கிற குளோபல் வேரியபிள் இருக்கு பார்த்தீங்களா? குளோபல் வேரியபிள் என்ன? எந்த ஃபங்க்ஷனுக்கு உட்பட்டு இல்லாமல் வெளியே டிக்ளேர் ஆகிருக்கிற ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடிகிற கீவேர்டு தான் எக்ஸ்டர்ன். எக்ஸ்டர்ன் இன்ட் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேரியபிள் பின்னு ஒரு வேரியபிள் இருக்கு ஏதோ ஒரு இடத்துல, இந்த ஃபைல்லையோ இல்லை இதே ஃபோல்டரில் இருக்க வேற ஏதோ ஃபைல்ல குளோபல் வேரியபிளா பின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த பிங்கிற வேரியபிளோட வேல்யூ தான் இங்கே ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதோட அர்த்தம் தான் எக்ஸ்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டு. என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, எக்ஸ்டர்ன் இஸ் a keyword used to refer global variable either the variable is present in same file or different file within same project. அதாவது ஒரே ப்ராஜெக்ட்ல ஒரே ஃபோல்டர்ல இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு ரெஃபரன்ஸா ஆக்ட் ஆகுமோ தவிர இது மூலியமா நம்ம இனிஷியலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இனிஷியலைஸ் ஆகி ஒரு வேல்யூ இருக்கும், அதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். int age equal to 100. ரைட். இப்போ டெஸ்க்டாப்பில் தான் இந்த ஃபைலையும் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த ஃபைலோட பேர் வந்து ஹாய் அப்படின்னு போட்டோம், hi.c. ஓகே, இந்த sample.cயும் டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது, hi.cயும் டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. ஓகே, மேலே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், நான் ஃபைலை மாற்றும் போது பாருங்கள் அந்த பார்த்தேன். ஸோ ரெண்டும் ஒரே ஃபோல்டரில் தான் இருக்குது. இப்போ இந்த hi.cங்கிற ஃபைலில் ஒரு குளோபல் வேரியபிள் இருக்குது. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேலாம் இல்லாமல் வெளியே ஒரு குளோபல் வேரியபிள் இருக்கா, int age equal to 100. இப்போ இந்த குளோபல் வேரியபிள் நான் இங்கே ஆக்சஸ் பண்ண போகிறேன். எக்ஸ்டர்ன் int. ஸோ எக்ஸ்டர்ன் அப்படிங்கும் போதே கம்பைலருக்கு என்ன சொல்கிறோம், இந்த ஃபைல் ஒரு ஃபோல்டரில் இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ளே ஏதோ ஒரு சி ஃபைலுக்குள்ளேயும் இருக்கலாம், இல்லை இங்கேயே கூட குளோபல் வேரியபிளாக இருக்கலாம். ஒரு குளோபல் வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிள் வந்து இன்டிஜராக இருக்க போது, அதோட பேர் வந்து ஏஜ்னு இருக்க போகுது. அது அந்த ஏஜுங்கிறதோட வேல்யூ என்னவோ அதை இங்கே ரெஃபர் பண்ணிக்கோன்னு சொல்லியாச்சு. printf %d age. ஸோ நம்ம ஒரு லைன் சொல்லிடணும், வித்தின் தி சேம் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே இருக்கணும். குளோபல் வேரியபிள் வந்து 2 ஃபைல் இருக்கும், 2 ஃபைலில் அதுக்கு மேலே இருக்கலாம். அந்த ப்ராஜெக்ட்குள்ளே இருக்க இன்னொரு ஃபைலில் இருக்க குளோபல் வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்குள்ளே அந்த hi.cங்கிறத உள்ளே போடணும். ஆட் டு ப்ராஜெக்ட் கொடுத்து hi.c வந்து ஆட் பண்ணுறேன்.
ஓகே. ரைட். ஸோ இப்போ நம்மகிட்ட 2 ஃபைல் இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல. hi.c ஒரு ஃபைல், அதுல வந்து ஒரு குளோபல் வேரியபிள் ஏஜ்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அப்புறம் main.cங்கிற மெயின் ஃபைல் இருக்கு. இப்போ இது ஒரு ப்ராஜெக்ட் ஆகிட்டதுனால நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைலில் இருக்கிற இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ரன் ஆகும்போது எக்ஸ்டர்னலாக ஒரு ஏஜ் இருக்கா அப்படின்னு தேடும். இங்கே ஒரு வேல்யூ இருக்கா, அந்த ஏஜை ரெஃபர் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது ஏஜ் இஸ் 100ன்னு பிரிண்ட் ஆகணும். கம்பைல் பண்ணியாச்சு. ஸோ ஏஜ் இஸ் 100ன்னு வந்துருச்சா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஏஜுக்கு வேல்யூ 100ன்னு கொடுக்கல, ஏஜ்னு மட்டும் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் எடுத்துருக்கு, இங்கே வந்து 100ன்னு எடுத்து நமக்கு அவுட்புட் 100ன்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்ன் கீவேர்டு. ஸோ இதோட ஸ்டோரேஜ் கிளாஸஸ் 4 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸோட எக்ஸ்ப்ளனேஷன் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது கிளாரிஃபிகேஷனாலும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.